அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்ற 416 ஆசிரியர்களுக்கு தற்பொழுது பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகுதி சான்றிதழ் பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நிறைவு பெற்ற நிலையில் 410 ஆசிரியர்கள் தாக்கல் செய்த வழக்குகளில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 410 ஆசிரியர்கள் தாக்கல் செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடந்த 2011ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணி நியமனத்துக்காக ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளாக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் ஆசிரியர்கள் நியமனத்திற்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் என 2018ஆம் ஆண்டு அரசாணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி நியமனம் வழங்க கோரி சுமார் 410 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு பாதியில் கைவிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு நடைமுறை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மனுதாரர்கள் 410 பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டுமே தவிர அதற்காக முந்தைய காலத்தில் துவங்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.